ஹலோ மக்களே, வணக்கம். நான் கல்கி படம் பார்த்துட்டேன். இதுதான் உண்மையான பேன் இண்டியன் ஹிட்டு ரீசெண்டா. அதில் சந்தேகமே இல்லை. இந்த மாதிரி ஒரு மித்தாலஜி மகாபாரதத்தையும் ஒரு ஃப்யூச்சர் கான்செப்டையும் சேர்த்து படம் எடுத்தது மிகவும் மிகவும் சிறப்பு. இது குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். முக்கியமாக கிட்ஸ் பார்க்கணும். இது உண்மையிலே ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் எடுத்த படம் தான் சொல்லணும். டைரக்டரோட விஷன்னு, அந்த செட்டு, ஆடடடா, சின்ன சின்ன விஷயங்களும் அவ்வளோ டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்காரு நம்ம டைரக்டர் நாக் அஸ்வின். உண்மையிலே இவர் நம்மளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பிரசாதம் தான் சொல்லணும், பெரிய கிஃப்ட்னு சொல்லலாம். அதாவது அவர் விஷன் ஒரு உண்மையிலே பெருசாக இருக்குது. ஒரு ஷங்கர் ராஜமௌலி அந்த வரிசையில் கண்டிப்பாக இவர் இருப்பார். இன்னும் செகண்ட் பார்ட் இன்னும் இதோட சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஃபஸ்ட் ஆஃப் ஸ்லோன்றாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது தேவை. ஒரு ஃப்ளைட் இப்படி டேக் ஆஃப் ஆகும்போது கீழேருந்து ஸ்லோவாக டேக் ஆஃப் அப்புறம் ஸ்பீடு பிடிக்குமோ அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட் ஆஃப் தேவை. பட் அப்படி சொல்கிறவங்க கூட செகண்ட் ஆஃப் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. ஸோ படம் அவ்வளோ செம்ம. அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோ பிரபாஸ். இந்த மாதிரி ஒரு பேன் இண்டியன் படம் எடுக்கிறதுக்கான ஒரே ஹீரோ இப்போ அவராக தான் இருக்கார். அவரை நம்பி தான் இவ்வளோ கோடி படம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கே அவருக்கு பெரிய கங்கன்னு சொல்லணும். இந்த படத்தில் அவர் உண்மையில் ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை மெருகேற்றிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த படத்தோட முதல் முக்கியமான கதாநாயகன் யார் தெரியுமா? அமிதாப்ஜி. ஆஹா, அந்த மனுஷனோட கெட்டப்பு, அப்பியரன்ஸு, மேக்கப்பு, அவர் நடிப்பு எல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் ஹீரோன்னு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அமிதாப்ஜி த லெஜண்ட் கலக்கிட்டார். அதுக்கப்புறம் நம்ம தலைவர் கமல் லெஜண்ட். அவர் சொல்லவே தேவையில்லை, என்ன கெட்டப், என்னங்க சொல்கிறது, இவர் பண்ணாத விஷயமே இல்லை. இன்னும் ஒரு க்ரௌட்னு தான் சொல்லணும். ஆனால் தலைவர் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ரோலில் தான் வராரு. பட் ஆனால் செம்மையாக இருக்குது. செகண்ட் பார்ட்டில் நான் சொன்ன மாதிரி இன்னும் பயங்கரமாக இருக்கும். அவர் வர இன்ட்ரோலாம் சும்மா கூஸ் பம்ப்ஸ் கலக்குது. அதே மாதிரி சந்தோஷ் சிவனோட பேக்ரவுண்ட் மியூசிக் சும்மா ஹாலிவுட் லெவல் தரத்தில் இருக்குது. ஸோ படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஓவராகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. என்னங்க நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, இன்னும் நிறையா விஷயம் இருக்குது. கீர்த்தி சுரேஷ்லாம் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த மித்தாலஜிக்கலும் ஃபியூச்சரிஸ்டிக்கலும் இப்படி கலந்து கிருஷ்ணாவதாரம் அது இதுன்னு நான் ஒன்றும் ஸ்டோரி சொல்ல விரும்பலை. படம் கண்டிப்பாக தேட்டரில் மட்டுமே பார்க்க வேண்டிய படம். இது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஓடிடியில் பார்த்தா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட போய், ஏன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச சூப்பர் நம்மளோட மித்தாலஜியும் கற்றுக் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ரோபோட்டிக் ஒரு கான்செப்டையும் நீங்கள் காட்டலாம். அதே மாதிரி இது மிக மிக பயங்கரமான ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு. ஸோ ஏன் காத்திருக்கீங்க? போங்க, படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் வீக்கெண்டை. அவ்வளோதான் மக்களே. இந்த மாதிரி பல மூவி ரிவ்யூஸ், மூவி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.